அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிற மகிழ்ச்சி. இந்த வீடியோ என்னத்தை பெரிய பண்ணா RDB பேங்கின் ட்ரைனிங் பேங்கிங் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். கீழே ஜூஆர் கொடுத்துருக்காங்க. அந்த ஜூஆருக்கு போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அந்த பேஜ். அதில் அப்ளை என்ன பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா சைன் அப் பண்ண நான் பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அந்த சைன் அப் பண்ண பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். காரணம் முதலாவதாக வந்து நாங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டிய ரீசனால் சைன் அப் பண்ண பட்டனை வந்து நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அதில் நாங்கள் ஃபில் பண்ணி கொள்ள வேண்டி இருக்கும். அதாவது வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நேம் வித் இனிஷியல் கொடுக்கணும். உங்களோட பேரை வந்து இனிஷியலோட கொடுக்கணும். அதுக்கு பிறகு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு விரும்பின ஒரு பாஸ்வேர்ட். அதே பாஸ்வேர்டை நீங்கள் திருப்பி ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு அங்கால செக்யூரிட்டி கொஷின்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அது என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். நான் என்டர் பண்ணிட்டு போய்க்குள்ள அது என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். இதில் நான் கொடுக்குறேன் இமெயில் அட்ரஸை ரைட் கொடுத்துட்டு இதை பாஸ்வேர்டை இப்போ நான் என்டர் பண்ணுறேன். அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். என்ன பாஸ்வேர்டு ஒன்று பண்ணதை வந்து நான் இதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன செக்யூரிட்டி கொஷின்ஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நீங்கள் பாஸ்வேர்டை மறக்க நேரங்களை ரெக்கவர் பண்ணுறது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் விரும்பின ஒரு செக்யூரிட்டி கொஷின்ஸை வந்து நீங்கள் அதில் கொடுத்துக்கொள்ளலாம். எதையும் வேணும்னா கொடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து என்னுடைய பெட் நேம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னேன். எனக்கு சொன்னால் பேர் மெசேஜ் வரும். ரைட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ற ஒரு விஷயத்தோட வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும். இதை நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும்னு சொல்லிக்கலாம் சொன்னால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நோட்டிஃபை வரும். அப்புறம் வந்து உங்களோட செக் யுவர் இமெயில்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகணும்னு சொன்னால் அடுத்ததாக இமெயிலுக்கு போய் அந்த அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வந்து வரும் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைன்இன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அந்த சைன்இன் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணின இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுறதுக்கான விண்டோ வரும். ஸோ இதில் இமெயில் அட்ரஸை வந்து நான் டைப் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி சைன்இன்னை கொடுத்துக்கொள்ளும். சைனை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான விஷயம் வரும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கிளிக் ஹியர்ன்ற ஒரு பட்டன் இருக்குது. சின்ன நேரம் இருக்குது கிளிக் ஹியர்னு சொல்லி நான் பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நான் கிளிக் ஹியரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த விஷயம் வந்துருக்கு. இதில் என்ன வேகன்சி இருக்குன்னு காட்டுறாங்க. ட்ரைனிங் பேங்க் அசிஸ்டன்ட் இருக்குது. அதில் அந்த அட்டெண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஜாப் காட்டுற வந்து உங்களோட ஜாப் வந்து அட் ஆகும். அதை நான் செய்தி காட்டுறேன் பாருங்க. அட்டை கொடுத்தா மேலே வரும். இப்போ அதில் திருப்பி செலக்டட் அந்த இடத்துல இருக்கிற அந்த டொட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்ற பட்டன் ரைட் அந்த பட்டனை வந்து நாங்கள் இப்போ கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான விஷயம் வரும். இது பேசிக் திங் தான். இது வளமையாக வந்து நாங்கள் ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் தான். நீங்கள் டைட்டில்ன்றதை வந்து மிஸ்டர் அதை வந்து வளமையாக நான் பார்த்துக்கொள்ளும். மிஸ்டரா அல்லது மிஸ்ஸா டாக்டரா அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ஸ் அது ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா மேட்ரிவ் ஸ்டேட்டஸ் நான் ஃபில் பண்ண மாரி ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அட்ரஸ் அதே நேரம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும் மறக்காமல். நான் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஜெஃப்னா செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு கீழே மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் அந்த விஷயங்கள் வந்து இருக்குது. கீழே என்ஐசி நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் அதில் வந்து எக்ஸாமினேஷன் மீடியம் எந்த மீடியத்தில் தமிழை கொடுத்துக்கொள்கிற தமிழ்ன்றபடியாக எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் சேவை கொடுத்துட்டு அடுத்த விஷயம் நாங்கள் செய்ய வேண்டிய வந்து குவாலிஃபிகேஷன்ஸ். அதாவது வந்து எங்களுடைய தகமைகளை வந்து எங்களோட கல்வி தகமைகளை வந்து கொடுக்கணும். இது நான் O லெவல் அண்ட் A லெவல் அப்படி என்ட்ரு பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கள். ரைட் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. என்ன கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் நான் இதை வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இதை நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். ஃபுல்லாக இதை என்ட்ரு பண்ணுற இந்த சீனாக இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும்.
A-level ரிசல்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணி கட்டாயம் ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜும் இதில் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஏன் விஷயம் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். என்னென்னு சொன்னால் அவங்க அப்ளிகேஷன்ஸை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாம் இந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களை இன்டர்வியூவை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை போட்டுக்கொள்ள நல்லா. குவாலிஃபிகேஷன்ஸை வந்து சேவ் பண்ணி கொண்ட பிறகு அடுத்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான விஷயங்களை இதில் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை நான் இப்போ தான் ஸ்கூல் லீவர்ஸ் அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒருவேளை நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் அது தொடர்பான விஷயங்களை இதில் ஃபில் பண்ணணும். அதேமாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸ்கூல் லெவல்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்தாங்கன்னு சொல்லி சும்மா எக்ஸாம் நான் இருந்திருப்போம், அல்லது ஸ்பீச்சஸ் அப்படி ஏதாச்சும் ஈஸ்தட்டிக் சம்மந்தமான விஷயங்கள், அலைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நாங்கள் சாதிச்சிருந்தோம்னு சொன்னால் அந்த விஷயங்களை அதில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் புலமை பரிசில்கள் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு அப்படி கிடைச்சிங்கன்னா அந்த விஷயங்களை அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த கடைசி இருக்க விஷயம் வந்து ஜென்ரல்ன்றது வந்து ஒரு விஷயம் இல்லை. அதை நான் வளமையாக சொல்கிறேன். 2 ரெஃபரைஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளணும். அதாவது உங்களை பற்றி தகவலை பெற்றுக்கொள்கிற 2 பேரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கலாம். அது ஸ்டார் போட்டுருக்க விஷயங்கள் கட்டாயம், மற்ற விஷயங்கள் கட்டாயம் இல்லை. கொடுத்துட்டு அப்ளை என்ன பண்ண கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபைனலாக வந்து ஃபில் பண்ணின ஃபார்மிங்கிட்ட ஒரு ஃபைனல் வடிவத்தை பார்த்துக்கொள்ளிங்க. எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கான்னு சொல்லி இதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசன் வந்து இதைத்தான் நான் சப்மிட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இது என்ன விஷயம்னு சொன்னால் இந்த மெத்தடில் உங்களை பேங்க் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லி போஸ்ட்ன்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டை கொடுத்துக்கொள்ளலாம். இந்த சப்மிட் என்ன பண்ண வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாத கட்டத்தில் ஏதாச்சும் நீங்கள் தகவல்களை மாற்றணும்னு சொன்னால் அந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அகைன் வந்து நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொன்னால் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கே திருப்பி நீங்கள் வருவீங்க. ஸோ அகைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் அதில் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்களை மாற்றணும், இந்த கேட்டகரியில் ஏதாவது மாற்றணும் சொன்னால் மாற்றிட்டு சேவை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம்னு சொன்னால் அகைன் வெறும் நான் இதில் எல்லாமே வந்து சர்டிஃபைன்றது எல்லாமே சரியான விஷயங்களை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நாங்கள் சப்மிட்டை கொடுத்தோம்னு சொன்னால் விஷயம் டன். ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயம். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நேரம் இந்த விஷயங்களை தேவையான ஆட்களை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் வெகு சீக்கிரத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.